விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தனுஷ் தன்னுடைய 50வது படத்தை நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் கரா அப்படின்ட்டு பெயரிடப்பட்டிருக்கு. படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இனி ரிலீஸ் தான்ப்பா. கண்டிப்பாக வருகிற ஏப்ரல் 30 படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய தயாரிப்பாளர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் மமிதா பஜ்ஜி, கருணாஸ், ஜெயராம், பிரித்யூ பாண்டியராஜன், MS பாஸ்கர் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. GV பிரகாஷ் இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கு பொங்கலை போய் விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க, மேக்கிங் வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ படத்துடைய ஃபஸ்ட் லுக்லாம் வச்சு பார்க்கும்போது படம் ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். ஏன்னா தனுஷோடைய அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே போஸ்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். தனுஷுடைய இதுக்கு முன்னாடி படம் டேரோ இஷ்கிமோ இந்தியில் எடுக்கப்பட்டது. இந்த படம் தமிழில் அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. இருந்தாலும் ஹிந்தியில் 160 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருந்தது. ஆனால் உண்மையே படம் நல்லா இருந்தது. அவருடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படம் தனுஷ் அவங்களுடைய ஆக்டிங் இந்த படத்தில் வேறு விதமான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக டேரக்டர் இந்த படத்தில் தனுஷை நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி டேரக்டர் போர்த்துளியில் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தார். அந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக எடுத்திருந்தார். நல்லா வெற்றியும் பெற்றுச்சு. ஆனால் இந்த படம் இப்போ கரா அப்படின்ட்டு பேரிட்டிருக்காரு. பார்ப்போம் இந்த படமும் எந்த வகையை சேர்ந்தது. இன்னும் டீசர் ட்ரெய்லர்லாம் நிறைய இருக்குது. நிறைய அப்டேட்லாம் வந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, தனுஷ் நடிக்கும் கரா இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.